வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அஜித் குகன். நம்ம தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடக்கன்று போட்டிருந்தாங்க. கன்று எல்லாமே பெருசாகிடுச்சுங்க. உள்ளே வந்து எடக்கன்று அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே இருந்த பெரிய மரமாக இருந்த தோப்புங்க. நல்லா காய் பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. தோப்பு எல்லாமே காய் பிடிச்சிட்டு இருந்துச்சு. திருப்பி வந்து உங்களுக்கு அதிகமான இடவசதி இருந்தது. ரெண்டாவது மரம் கொஞ்சம் பெருசாகிடுச்சுங்க. அதனால் ஈல்டும் கொஞ்சம் பாதிச்சதுங்க. அதனால் நம்ம எடக்கன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானுங்க. அந்த பிளான் காட்டி நாங்கள் வந்து தோப்பு ஃபுல்லாமே கன்று போட்டிருந்தோங்க. இப்போ போட்டு அரௌண்ட் 2.5 வருஷம் 3 வருஷம் ஆச்சுங்க. அதனால நம்ம இந்த பெரிய மரத்தை கண்டிப்பாக வெட்டுற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பார்த்தா அந்த பெரிய மரத்தில் என்ன தான் காய் இருந்தாலும் இல்லாத மரம் இருந்தாலும் நம்ம வெட்டி கண்டிப்பாக அப்புறப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுங்க. அதை ஒன்றுமே யோசனை பண்ணாமல் சரி பெரிய மரத்தை அப்புறப்படுத்திடலாம் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை போட்டுட்டுங்க. ஏன்னா இத்தனை நாள் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு தலைக்கட்டே வந்து வருமானம் கொடுத்தது தென்னை மட்டும்தானுங்க. அதனால் நம்ம எல்லாமே அப்புறப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலையில் வர சொல்லி மரம் ஃபுல்லாமே நாங்கள் வந்து கவர் பண்ணிட்டோங்க. மொட்டை அடிச்சுன்னு சொல்லுவாங்க, அவங்களாம் அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம இதில் இங்கே வெட்டுறவங்க ஃபுல்லாமே கவர் பண்ணிட்டு, ரெண்டாவது என்னென்னா நாங்கள் கவர் பண்ணும்போது அந்த மட்டையில் இருக்கிற இளநீ அந்த இது எல்லாமே கீழே வேஸ்ட்டு தாங்க. திருப்பி யாராவது கேட்டாங்கன்னா நம்ம ஃப்ரீயாகவே தான் கொடுத்தோங்க அந்த டைமில். அப்புறம் திருப்பி அடுத்த மரம் வந்து நமக்கு காய் பிடிக்காதுங்க. கீழே இருக்கிற மரம் வந்து என்ன தான் உங்களுக்கு ஹைட்டாக பெருசாகி வந்தாலும் நாளைக்கு காய் பிடிக்காது. அந்த சூழ்நிலைங்காட்டி நம்ம எல்லாமே வெட்டி விட்டுட்டோங்க மரம் எல்லாமேங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு க்ரெயின் வச்சு தான் இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இறக்கி ஆகணும். அந்த சூழ்நிலை தாங்க. ஏன்னா வந்து நம்ம இடையில வந்து இறக்கணும் அப்படின்னம்னா நமக்கு வந்து பழைய மரத்தில் வந்து கண்டிப்பாக விழுந்துருங்க. இந்த இலக்கன்னு சொன்னோம் இல்லைங்க, இந்த இளமரம் ஏற்கனவே வச்சு தோப்பாயிருக்கலைங்க, அதில் கண்டிப்பாக விழுந்துருங்க. அதுக்காக க்ரெயினும் ஆப்ரேட்டர் சொல்லிங்க க்ரெயின் தனியாக வந்துச்சுங்க. இப்போ நம்ம க்ரெயினில் வச்சு பெல்ட்டு போட்டு லிஃப்ட்டு பண்ணிங்க மரத்தை வந்து நல்லா கட்டி பிடிச்சிக்கிறதுங்க. அதுக்கப்புறம் லிஃப்ட்டு பண்ணணுங்க மரத்தை வந்து. ஆக்சுவலாக அது தூக்கர் ஸ்டேஜுங்க சொல்லப்போனால். லிஃப்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணதுக்கு அடுத்தது உங்களுக்கு அந்த மரம் வந்து சொல்லப்போனால் அப்படியே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி ஸ்டேஜுங்க. எல்லாமே தொங்கிட்டு இருந்து மொட்டையாக இருந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி அழுங்காமல் க்ரெயினில் கீழே வந்து சாய்ச்சி எடுத்துட்டாங்க. மரத்தை சாய்ச்சி எடுத்துட்டு கிட்டத்தட்ட எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா என்ன இப்படி பண்ணுறீங்க. ஆனால் இதோட ஈல்டு கண்டிப்பாக அந்த ஏற்கனவே நம்ம வச்சுருக்க தென்னை மரத்துக்கு வந்து கண்டிப்பாக ஈல்டு பாதிக்குங்க. அதனால் ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த மரமெல்லாம் இப்படி வெட்டித்தான் ஆகணுங்க. இது வந்து வெட்டினா மட்டும்தான் அடுத்த மரம் வந்து நமக்கு ஈல்டு கொடுக்குங்க. இது ஏன்னா கிட்டத்தட்ட அப்பா தலைக்கட்டில் வச்ச மரங்க சொல்லப்போனால். என்னோடய ஜென்ரேஷன் வரும்போது கண்டிப்பாக அதெல்லாம் வந்து வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறோங்க. டியூப் எல்லாமே வந்து பார்த்தா சுருட்டி தான் வச்சுடுங்க. க்ரெயினில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோலையுமே வந்து நம்ம க்ரெயின் வந்து எப்படி லிஃப்ட் பண்ணி மரத்தை வந்து வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பீங்க. வீடியோ ஃபுல்லாமே நான் அதான் எடுத்தேங்க. ஜஸ்ட் நான் இத்தனை நாள் வீடியோஸ் எதுவும் பெருசாக போடலைங்க யூடியூப்பில். ஏன்னா எனக்கு எடிட் பண்ணுறக்கும் டைம் இருக்காது. தோட்டத்து வேலையை பார்த்துக்கிட்டு எல்லாமே ரொட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கங்காட்டி டைம் கரெக்டாக இருக்குங்க. அன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சிது. சரி நம்மளும் தான் வீடியோ எடிட் பண்ணி போட்டால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் கிடச்சிதுங்க. சரி நம்ம ஆக்சுவலாக இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் பேசி வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் வீடியோ போடுறது இதுதான் ஃபஸ்ட்டு டைமுங்க. என்னென்னு தெரில, டக்குன்னு எனக்கு தோணுச்சு சரி நம்ம போடலாம், நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஐடியா யாராவது ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா ஒரு சஜஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி பெரிய மரம் இருந்துச்சுன்னா அப்படி இடக்குன்னு வந்து சென்டரில் வைங்க அப்படின்னு ஒரு எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் இந்த இதெல்லாமேங்க வீடியோஸுங்க. இந்த வீடியோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. என்னென்னா நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஜென்ரேஷன் வரும்போது காமிச்சிக்கலாங்க இந்த மாதிரி நாங்கள் எல்லாமே இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது இது வந்து யூடியூப்பில் போட்டாலும் ஓரளவுக்கு சேவிங்ஸாக இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கலாங்க இந்த வீடியோ. இது ஒரு ரீசனும் சொல்லப்போனால் இருக்கலாங்க நான் இந்த வீடியோஸ் போடுறதுக்கான அர்த்தங்க. அந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி நாங்கள் லிஃப்ட் பண்ணி ஒவ்வொரு மரமும் நாங்கள் வந்து கீழே அழுங்காமல் எடுத்து வச்சு போடுறோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 350 மரம் இருக்குதுங்க. இது எல்லாமே இந்த க்ரெயின் ஆப்ரேட்டர் மூலிமா மட்டும்தான் நாங்கள் ஒவ்வொன்றா இறக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதான் டே 1ங்க. இந்த அப்படியே நிற்க சொல்லுங்க வண்டியில் தான் நம்ம டே 1ங்க. ஃபஸ்ட்டாக நம்ம வந்து மரத்தை வந்து கட் பண்ணுறது டே 1ங்க. நீங்கள் பூஜை வீடியோ பார்த்துருப்பீங்க. அது தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இலக்கோட்டு மரத்தில் வந்து பூஜை போட்டுட்டு ஃபஸ்ட்டு வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு
அதை அப்படியே க்ரெயின்லேயே தூக்கி லிஃப்ட் பண்ணி கீழே சாய்ச்சி ஒவ்வொன்றா எடுத்து லைனாக அடுக்கி, ரெண்டாவது இது வந்து லாரிக்கு லோட் பண்ணுறதும் அப்படி தாங்க. நம்ம வந்து க்ரெயின்லேயே லோட் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹைலி ரிஸ்க்குங்க இந்த இடம்லாம். ஏன்னா அதில் கொஞ்சம் லைன் போகுதுங்க, 2 பக்கம் மரம்ங்க, கிட்டத்தட்ட மரம் சாஞ்சுது அப்படின்னா 2 பக்கம் லைன் இருக்குதுங்க, கீழே லேபர்ஸ் வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் சொல்லப்போனால் ஹை ரிஸ்க்கு தாங்க. இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருந்தங்காட்டி மட்டும்தான் எங்களால் வெட்ட முடிஞ்சுங்க, இல்லைனால கண்டிப்பாக இதை வெட்ட முடியாதுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியுங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு நாளே வந்து பார்த்தா தோட்டத்துக்குள்ள ஒரு 30-35 பேர்த்துக்கு மேலே வேலை செஞ்சாங்க. அப்படி செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த வேலையும் முடியுங்க. அப்படியே அழகாக லிஃப்ட் பண்ணி நம்ம தூக்கி ஒவ்வொரு மரத்தையும் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற எல்லாமே நான் அந்த வீடியோஸில் போட்டிருப்பேன். நீங்கள் வீடியோவில் பாருங்கள் தெளிவாக. எப்படி மரம் மேலே ஏறி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தனி செட் ஆளுங்க அந்த மாதிரி இருக்காங்க. இவங்க வந்து தனியாக மரத்தில் ஏறி அவங்களோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா அந்த மரத்தோட குருத்து அதில் இருக்க பாலை இதுதான் அவங்க வெட்டுறாங்க. அது எதுக்காக வெட்டுறாங்கன்னா, நம்ம அந்த யானைக்கெல்லாம் யானை வந்து சாப்பிடுதில்லைங்க, சாப்பாட்டுக்காக அந்த குருத்து ஓலைகள் வந்து மெயினாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கேட்டதுக்குங்க. இப்போ அது தனி செட்டுங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் தனியாக வந்துங்க எல்லா மரத்துலையும் ஏறி ஒவ்வொரு மரமாக வந்து வெட்ட ஆரம்பித்தாங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி வெட்டுறாங்க என்னன்ட்டு. அடுத்து இந்த க்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுநூறு க்ரெயின் தானுங்க, நம்ம பக்கத்துலேயே சொல்லிட்டோங்க. ரொம்ப பின்னாடி போட்டிருக்கிறாங்க பெல்ட். அவங்க என்னன்ட்டாங்கன்னா ஹவர்ஸ் கணக்குனா எனக்கு செட் ஆகாதுங்க, நாள் வாடகை பேசிக்கங்க, பிரச்சனையே இருக்காது அப்படின்ட்டாங்க. அதனால் நம்மளும் ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க. ஆப்ரேட்டரோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 9 ரூபா தான் வந்துச்சுங்க. நம்ம எவ்வளோ மரம் வேணுமோ அறுத்துக்கலாங்க. ப்ளஸ் வந்து டைம் டு டைமுங்க. ஒரு 7 o'clock வர்றாங்கன்னா ஒரு 3 மணிக்கு கிளம்பிடலாம் பேசி தான் வந்தாங்க. ஆப்ரேட்டர் பரவாயில்லைங்க, நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பர்சனுங்காட்டி மட்டும்தான் இது எல்லாமே ஆப்ரேட் பண்ண முடியுங்கிறக்காக நான் சொல்லியிருந்தேங்க, எக்ஸ்போர்ட்டான ஆளை தாட்டி விடுங்க, எனக்கு கொஞ்சம் மரமெல்லாம் பார்த்திங்கன்னா இடையில இருக்கிறது மெயின் மோட்டிவ் என்னென்னா நம்ம இந்த இளம் கண்ணில் அடிபடாமல் தான் இருக்கணும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன். எவ்வளோ சேவ் இருக்குதுன்னு பாருங்கள், நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியுங்க எவ்வளோ சேவுங்கிறது என்னென்னா மரத்தோட கேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக ஃபுல்லாமே நான் போட்டிருக்கேங்க. Day 1 இன்றைக்கி என்ன நடந்துச்சோ அது எல்லாமே நான் ஜஸ்ட் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அது பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள், லைக் போடுங்க, பார்க்கலாங்க. நன்றிங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.